ஏ கோர்ட் ஸ்டேட் அஸ் நோபடி அப்படின்னு இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசுதுங்க. இந்த படம் வந்து படமா எப்படி இருக்கு, இது வந்து கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல வந்துட்டு ஹீரோ வந்து அவர் கேஸே கிடைக்காம இருக்கு, இந்த கேஸ் எடுத்து வாதாடி ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒரு கதை பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க. இப்போ வந்து இந்த போக்சோ அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சட்டத்தை வந்து கையில வச்சுக்கிட்டு யார் மீதுன்னு வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க, அது வந்து எப்படி வந்து ஒரு சாதாரண இளைஞன் மீது பாயப்படுது, அதை வந்து மக்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதை தாண்டி இந்த படத்துல வந்து பேசின விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு 10 பருவத்துல ஏற்படக்கூடிய ஒரு காதலுக்கு நீங்க சொல்ற சட்டத்திட்டங்களை தாண்டி அந்த உணர்வை வந்து இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமோ பேரண்ட்ஸோட கைடன்ஸோ அல்லது சொசைட்டியோ எதுவுமே சொல்லிக் கொடுக்கப்படாது. ஆனா அதுல வந்து ஒரு பெரிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். எப்படின்னா இந்த வந்து உடல் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய காதல் சார்ந்த இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டின் மீது, ஒரு மதத்தின் மீதோ, ஒரு ஜாதியின் மீதோ, ஒரு